இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் பேதிகர். இன்று டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். மக்களுடைய மனசுல இவ்வாறு ஒரு எண்ணம் உண்டு. நம்ம யார் பின்னாடி போய் ஜால்ரா போடுவோம், யார் பின்னாடி போவோம் அப்படின்னா, எவன் பணக்காரனோ, எவன் நல்லா பெரியவனோ புகழ் பெற்றவனோ, அவன் பின்னாடி போகிறதான் மக்களுடைய வழக்கம். அதுதான், அப்படிதான் மக்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்கும். நாம் எங்கேயாவது டூர் போகணும் வச்சுங்களேன், சின்ன சின்ன ஊருக்கு டூர் போவோமா, பெரிய எல்லாம் மிகப்பெரும் சுற்றுலா தலத்துக்கு தான் போகும். அது அந்த இடத்தின் மேலே மோகம். அது இது இப்படி தான் இருக்கும், அதுதான் சரி. சின்ன ஊர், மிக அழகான ஊர், பச்சை பசேன்னு இருக்கும், சின்ன கிராமமாக இருக்கும், அது பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கும், அப்பேற்பட்ட அற்புதமான இருக்கும். இங்கே யார் போவா, அது ஒரு பெருசு தான் நமக்கு. இது மனித இயல்பு, அதை மாற்ற முடியாது. அங்கே பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏசப்பா சொல்லுவார், சின்ன சிறிய காரியத்தில் நீ கவனமாக இருந்த, எனவே உன்னை பெரியவற்றிற்கு முதலாளி ஆக்குவேன் நான் சொல்லுவார். உனக்கிட்ட பெரிய காரியத்தை ஒப்படைப்பேன் சொல்லுவார். சின்ன விஷயத்தில் நீ மிக சிறப்பாக இருந்த. ஏனென்றால் ஆண்டவருடைய பார்வை வேறு, மனுஷனுடைய பார்வை வேறு. பைபிள் சொல்லுகிறது. சொல்லுவார், உங்க பார்வை வேற, என் பார்வை வேறு. நீ சிந்திக்கிறது வேற, நான் சிந்திக்கிறது வேற. ஆண்டவருடைய பார்வையில சின்ன காரியங்கள் மிக மதிப்புக்குரிய ஒரு வார்த்தை உண்டு. அவர்களே, சின்ன விஷயங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே மிக மலைப்பு. நமக்கு அது சின்னதாக தெரியும், ஆனால் அந்த சின்ன காரியத்தை வைத்துதான் ஆண்டவர் மாபெரும் காரியத்தை செய்வார். சிந்திச்சு பாருங்க, கடவுளால் அழைக்கப்பட்ட எல்லாரையும் பாருங்க, மிகப்பெரிய ஆளா யாரும் இருக்க மாட்டாங்க, மிக சொற்ப ஆளாக இருப்பாங்க. அவர்களைத்தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கோபுர உச்சில போய் நிறுத்துவார். இங்க யாருன்னா எடுத்துக்குங்களேன், யாக்கோபு திருட ஆசீர்வாதம் திருடிக்கிட்டு ஓடுவார். ஏசா இல்லையா, ஏசாவுக்கு ஒரு ஆசீர்வாதம் திருடிக்கிட்டு தன் மாமா லாபான் கிட்ட ஓடுவார் யாக்கோபு. அந்த திருடனை கொண்டு தான் ஆண்டவர் இஸ்ரேல் என்ற மக்களினத்திற்கு பெயரே சூட்டுவார். நமது சிந்தனை வேறு, ஆண்டவருடைய சிந்தனை வேறு. இன்னும் இவர் யார, மோசே பாருங்க, உலகாரன், அரண்மனையில் வாழ்ந்தவர் தான். நான் என்ன பண்ணுவார், தன் இனத்தானே ஒரு எகிப்தியை அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவனை கொன்னுட்டு பயந்துட்டு ஓடுவார். அந்த கொலைகாரனை வைத்துத்தான் ஆண்டவர் எகிப்தியை ஆட்டி படைப்பார். நமக்கு நம்முடைய எண்ணம் வேறு, ஆண்டோடைய எண்ணம் வேறு. ஆண்டோடைய எண்ணம் வேறு. அவளுங்க ராயப்பர் எடுத்துக்குங்க, அவரை மாதிரி கோபக்காரனை பார்க்கவே முடியாது இல்லையா. வாழை உருவிடவனவர் அவர். இயேசு தொடர்வர், கிருஷ்ணத்தில் அவன் காதை வெட்டுவார். ராயப்பா வாழை வரையில் போடு சொல்றாரு. என்ன கோபக்காரர் பாருங்க பார்ப்போம். அப்படிப்பட்ட கோபக்காரரை தான் இந்த திருச்சபையினுடைய முதல் திருத்தந்தையாக இயேசப்பா மாற்றினார். எனவே நம்முடைய சிந்தனை, பேதுரு ஏன் பவுல் எடுத்துக்குங்களா, ஏன் அவ்வளோ இதுக்கு போகிறோம், நம்ம பவுல் எடுத்துங்க பார்ப்போம். அதாவது கிறிஸ்துவ மக்களை கொண்டு குவிக்கணும், அவங்களை குடும்பப்படுத்தணும்னு தமஸ்கருக்கு போறவரை மடக்கி போட்டு அவரைத்தான் திருச்சபை தூண்களில் மிக முக்கிய தூணாக இயேசப்பா மாற்றினாரா. கடவுளுக்கு தெரியும். இந்த கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க, இந்த வண்டி மாடு ஏறு மாடெல்லாம் போட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த வண்டி மாடு ஏறு மாடெல்லாம் பூட்டுற கிராமத்தில் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும். அது
சும்மா அப்படியே சாதுவாக இருக்கிற மாடெலாம் வண்டி மாட்டில் போட்ட மாட்டாங்க, ஏறு போட்ட மாட்டாங்க. அது வந்து அது ஒரு சொத்தையாக இருக்கும், அது ஒரு சோப்பலாங்கியாக இருக்கும். எந்த மாடு திமிருன்னு தெரியுதோ, எந்த மாடு அப்படியே யாருக்கும் அடங்காமல் அப்படியே நின்று நமக்கு தெரியும். மற்ற சொல்லுவான், டேய் அது வண்டி அது வண்டி டே இந்த அவங்களுக்கு தெரியும். அந்த மாட்டை பிடிச்சி பழக்கி நீ வண்டியில் கட்டிப்பார், அது இழுக்கிற சும வர எந்த மாடம் இருக்காது. அதாவது கொஞ்சம் முரண்டு அப்படி அதை பிடிச்சி கட்டினா பலன் அதிகம். அதே போல் இன்னும் எவ்வளவு ஆண்டவருடைய பார்வை வேறு, மனுஷனுடைய பார்வை வேறு. ஒன்று அரசில் வாசித்து பார்க்கலாம் நீங்கள். சாமுவேல் என்ன பண்ணுவார், ஆண்டவர் சொல்லுவார், நீ போயிட்டு எங்கே பெத்லகேமுக்கு போ, பெத்லகேமுக்கு போ. 1 சாமுவேல் 16:1. அங்கே ஈசாய் ஒருத்தர் இருப்பார், அவருடைய பிள்ளைகளை ஒருத்தர் தான் நான் வந்து அரசனாக தேர்ந்தெடுத்துருக்கிறேன், நீ போன்னு சொல்லுவார். 1 சாமுவேல் 16:1 வாசிச்சு பாருங்க. அப்போது அந்த இடத்துக்கு என்ன பண்ணுவார், சாமுவேல் போவார். போயிட்டு ஈசாய் உங்கள் பிள்ளைங்களை வர சொல்லுங்கள். எல்லா பிள்ளைங்களும் வருவாங்க. இவன் இல்லை, பெரிய பிள்ளை, ஆனால் ஆச்சாரம் பாப்பாக இருப்பான், எல்லாம் அழகாக இருப்பான், அப்படி போய் போடுவான். இவரா இல்லை 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 கிளப்பு எல்லா பிள்ளைங்களையும் போக வச்சுடுவார். உங்களுக்கு வேறு பசங்க இருக்காங்களா? இருக்கிறான், ஒரு பையங்கிறான், தாவி சின்ன பையன் ஆடு ஓட்டிங்கிறான். அவன் ஆடு ஓட்டுறானா? வர சொல்லு, வர சொல்லுன்னு சொல்லுவார். தாவிது வருவார். ஆண்டவர் சொல்லுவார், சாமுவேல் இந்த பையனை அபிஷேகம் செய்யன்னு சொல்லுவார். மனுஷ பார்வையில மனுஷன் சிந்திக்கிறது வேற, கடவுள் சிந்திக்கிறது வேற. கடவுளுடைய பார்வையில அது இந்த இடத்துக்கு இந்த ஆசீர்வாதம்னா அதுக்கு நடக்கும். சரி, இப்போ நம்ம வாசகத்துக்குள்ள தியானத்துக்குள்ள போவோம். இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு வாசகத்தை திருச்செந்தூர் கொடுத்துருக்கு பாருங்க. மீகா இறைவாக்கினர் சொல்றது எசையா, ஓசையா, இவர்களை சமகாலத்தவர். அவர் கிமு 8ஆம் நூற்றாண்டில் அவர் பணி செய்த ஒரு இறைவாக்கினர். அவருடைய காலத்தில் இஸ்ரேல் தலைவர்கள் எந்த அளவுக்கு, அதாவது கடவுளுக்கு எதிராக கொடுமையின் எந்த அளவுக்கு கொடுமையின் உச்சத்துக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு மிக பெரும் கொடுமைக்காரர்களாக வாழ்ந்தாங்க. இஸ்ரேல் தலைவர்கள், மன்னர்கள், ஆட்சியாளர்கள் இப்படி வாழ்ந்தாங்க அவங்க. ஒரு சில பகுதி வாசி காட்டுறோம் பாருங்களேன். மீகா 3ஆம் அதிகாரம். இஸ்ரேல் தலைவர்களுக்கு எதிரான மீகாவின் கண்டன குரல். யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரேலின் குடும்பத்தை ஆள்கிறவர்களே, நீதியை அறிவிப்பது உங்கள் கடமை என்றோ? நீங்களாக தான் ஏன் மக்கள் அப்படியே வழி நடத்தணும்? நீங்களோ நன்மையை வெறுத்து தீமையை நாடுகிறீர்கள். மீகா சொல்றார், மீகா 3ஆம் அதிகாரத்தில், நீங்கள் நன்மையை வெறுத்து தீமையை நன்மையை வெறுத்துறீங்க. நீங்க வெறுத்து தீமையை வெறுத்து நன்மையை நாடணும்னு பேரு. நீ என்ன பண்ற, நன்மையை தூக்கி குப்பையில போட்டு தீமை பின்னாடி ஓடுற. வைக்கிற பாருங்க பாப்போம். என் மக்களின் தோலை உயிரோடு உரித்து அவர்கள் எலும்புகளிலிருந்து சதையை கிழித்தெடுக்கிறீர்கள். எந்த அளவுக்கு மன்னன், ஒரு அரசன், ஒரு ஆட்சியாளன் எந்த அளவுக்கு கொடுமைக்காரன், இன்னும் படிச்சு பாருங்க, பாருங்க பார்ப்போம். என் மக்களின் சதையை தின்கிறீர்கள். மனுஷ ரத்த குடிக்கிற பேய் பிசாசா நீங்க மாறிட்டீங்க. நீங்க இன்னும் பாருங்க பார்ப்போம் இல்லையா. அவர்கள் தோலை உரிக்கிறீர்கள், அவர்களின் எலும்புகளை முறித்து சட்டியில் போடப்படும் இறைச்சி போலவும் கொப்பரையில் கொட்டப்படும் மாமிசம் போலவும் துண்டு துண்டாக்குகிறீர்கள். என் மக்களை நீங்க இப்படி குவிக்கிறீங்களா பாவிகளா, நீங்களா என்னடா ராஜா என்று மீகா வழியாக ஆண்டவர் அந்த ஆட்சிகளை கண்டிக்கிறார். இன்னும் கேளுங்க பார்ப்போம். நீங்கள் ஆண்டவரை தேடுவீர்கள், ஆனால் உங்களுக்கு அவர் செவி சாய்க்க மாட்டார். ஏன்னா நீ அவருடைய குரலுக்கு செவி சாய்க்கல. ஒரு ஆட்சியாளன், ஒரு பொறுப்பாளன் எப்படி வாழணும்,
மக்களுக்காக வாழணும்டா. மக்களை காபந்து பண்ணணும். மக்கள் தான், மக்களுடைய நன்மை தான் நமக்கு நன்மைன்னு சொல்லிட்டு நீ வாழணும். நீ மாறா நீ மட்டும் வாழ்ந்தால் போதும், மக்களெல்லாம் நாசம் பண்ணுற. இன்னும் அப்படியே நீங்கள் ஃபுல்லாக படிச்சு நேரம் ஆகிடும். படிச்சு என்ன சிம்பிள்னு வாசிக்க பாருங்க பார்ப்போம். யாக்கோபின் குடும்பத்தாரின் தலைவர்களே, இஸ்ரேல் குடும்பத்தை ஆளுகிறவர்களை கேளுங்கள். நீங்கள் நீதியை அருவருக்கிறீர்கள். நீங்கள் நீதியை வெறுக்கிறீங்களா? நீங்கள் இன்னும் கீழே பாருங்க பார்ப்போம். நேர்மையானவற்றை கோணலாக்குகிறீர்கள். நேரிய பாதையை நீங்கள் கோணலான பாதையாக மாற்றுறீங்க. இன்னும் கீழே பாருங்க பார்ப்போம். இரத்த பழியால் சீயோனையும் அநீதியால் எருசலேமையும் கட்டி எழுப்புகிறீர்கள். வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நம்ம ஆண்டவருடைய அந்த படைத்த இந்த உலகத்தை தீமையால் கட்டி கட்டி எழுப்புறீங்க நீங்கள். அதை கீழே பாருங்க பார்ப்போம். அந்நகரின் தலைவர்கள் கையூட்டு வாங்கி கொண்டு என்ன பண்ணுறீங்க? தீர்ப்பு வழங்குறீங்க. அதன் குருக்கள் கூலிக்காக போதிக்கிறீர்கள். இப்போ நம்ம ஆமோஸ்க்கு போகணும். ஆமோஸ் சொல்லுவார், டேய் நான் ஒன்றும் உங்களை மாதிரி சோத்துக்காக இறைவா குறைக்க வந்து நினச்சிட்டு போறீங்கடா. நான் திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரன், ஆட்டு மந்தைக்கு முதலாளிடா. நான் உங்களை மாதிரி சோத்துக்காக கடவுளுடைய வார்த்தையை நான் போதிக்க வரல. ஆமாம் சொல்லுவார், படிச்சு பாருங்க. ஆமாம் செஞ்சு படிச்சு பாருங்க பார்ப்போம். நீங்கள் கடவுளை நம்பிச்சாரு, நான் வந்தேன். உங்களை மாதிரி சோத்துக்கு காசுக்கெல்லாம் கடவுளை வார்த்தை விற்க கொண்டு ஆளர் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. இங்கே சொல்றாரு பாருங்க பார்ப்போம். குருக்கள் கூலிக்காக போதிக்கின்றனர். இன்னும் நிறைய இப்படித்தான் மீகா இறைவாக்கின காலத்தில் இஸ்ரேல் மக்களுடைய தலைவர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களோட என்னன்னு சொன்னா, எருசலேமில் யார் இருக்கிறாங்களோ, எருசலேம் தான் அரசர்களை உற்பத்தி செய்கின்ற இடம். எருசலேமில் எவன் ஒருத்தர் வாழறானோ அவன் தான் ராஜா, அங்கன்தான் பிறப்பான், அவன் அங்கதான் இருப்பான் என்று இப்படியே அந்த மக்கள் சிந்தனை. எருசலேம் தான் தலைவரை உண்டு பண்ணும். புரியுதுங்களா? இதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. அப்பொழுதுதான் மீகா வழியாக யாவை இறைவன் மாபெரும் ஒரு வார்த்தை இங்கு அறிவிக்கிறார். அப்படியா? எருசலேம் நகரம் தான் உங்களுக்கு கடவுள் அரசரை கொடுக்குற இடமா? எருசலேம் வாழ்ந்துட்டா நீ ராஜா ஆயிடுவியா? நீ சியோன்ல நீ கோடு வச்சு வாழ்ந்துட்டா நீ ராஜா ஆயிடுவியா? வாழ இடம் பெருசு கிடையாதுடா, மனசு தான்டா பெருசு. நீ சியோன்ல என்ன பண்ற? நல்லதெல்லாம் அநியாயம் பண்ற, மக்களை கசகி புழிகிற, உனக்கு எதிராக ஒருவர் தோன்றுவார். அந்த வார்த்தை தான் நீங்க வாசிக்கிற. நம்ம நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே. எப்ராத்தா என்பது ராக்கேலுடைய கல்லறை இருக்கின்ற இடம். சரிங்களா? ராக்கேல் அம்மாவுடைய கல்லறை இருக்கின்ற இடம். தொடக்க நூலில் வாசிக்கலாம். நாம ராக்கேலுடைய இறுதி குழந்தை பென்ஜமின், பென் அமீன், வழக்கையின் மகன் அர்த்தம். அவர் பிறந்த பிறகு அந்த எப்ராத்தா என்ற ஊர்லே தான் யாக்கோபு ராக்கேல் அடக்கம் செய்து மனைவி அடக்கம் செய்வார். அங்கே ஒரு தூண் நட்டு வைப்பார். ராக்கேலுடைய கல்லறைகின்றன ஒரு யாக்கோபு என்பது குலமுது. அவர் தான் அந்த இஸ்ரேல் மக்கள் பெயரை அடையாளமே அவர் தான். அவருடைய மனைவி ராக்கேல் அங்கே புதைக்கப்பட்டதாலே அந்த எப்ராத்தா அந்த ஊர் வந்து மிக பெரும் பிரசித்தி பெற்ற ஊரா இருக்கு. சின்ன ஊர் தான், குட்டிக்கோடு ஊர் தான், பெத்லகேம் பக்கத்தில். அப்ப என்ன பண்றாரு? ஆண்டவர் இந்த செய்தி அறிவிக்கிறார். பெரிய பெரிய ஊர்லாம் ஆட்சியாளர் பிறப்பாங்களா? சின்ன ஊர்ல பிறக்க வைக்க பாருடா. பிறக்க வச்சு அங்கிருந்து உருவாக்குறேன் பாரு. இதுதான், இந்த வார்த்தை தான் தாவீது அரசருக்கான அந்த முன்னறிவிப்பு. புரியுதுங்களா? தாவீதுக்கான முன்னறிவிப்பு இது. இந்த வார்த்தை தாவீதின் மகனுக்கான முன்னறிவிப்புன்னு சொல்ல. கடவுளுக்கான சிறந்த அரசர் அங்கிருந்து தான் தோன்றுவார். அந்த முன்னறிவிப்பை இங்கே மீகா பதிவு செய்கிறார். நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்கள் நீ சிறிதா இருக்கிற, சிறிதே கிடையாது இல்லையா? இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ
ஊழி ஊழி காலமாக இருக்கும். இந்த ஆச்சாக்கெல்லாம் புள்ளி வைக்கிறேன் நான். திருவோண திருறீங்க நீங்கள், புள்ளி வைக்கிறேன் நான் உங்களுக்கு என்று ஆண்டவர் நல்ல அரசரை, மக்களுக்காக உயிரையே கொடுக்கும் அரசரை பெத்லகேமில் இருந்து தோன்ற செய்கிறார். பெத்லகேம் தாவீதினுடைய ஊர். நம்ம சொன்னது நான் 1 சாமுவேல் 16:1 வாசிக்கலாம். தாவீதினுடைய ஊர் பெத்லகேம். இந்த செய்தி தான் ஏசப்பா பிறந்தவுடன் இடையர்களுக்கு அறிவிக்கப்படும். இடையர்களே, உங்களுக்காக மீட்பர் தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார் சொல்லுவாங்க. இப்படி இப்படித்தான் வரலாறு, இப்படித்தான் விவிலியத்தை படிக்கணும். ஏனென்றால் ஏசப்பாவுக்கு தாவீதின் மகன் பேர் உண்டு. மீட்பருக்கு தாவீதின் மகன் பட்ட பேர் அது. தாவீதின் ஊரிலேயே அவரை ஆண்டவர் பிறக்க வைக்கிறார். சகோதரர்களே, சரி, அப்படி பிறக்கின்ற அந்த ஒரு அரசர் எப்படி தரமா இருக்கணும், எப்படி இருக்கணும்? இன்றைக்கு 2ஆம் வாசகம் வாசிச்சு பாருங்க. எபிரேயர் திருமுகத்தில், இதோ உமது திருவுளத்தை நிறைவேற்ற நான் வருகிறேன். எவன் ஒருவன் கடவுளுடைய பிள்ளை அந்த உலகத்தில் பிறக்கிறானோ, மக்களை பாதுகாக்கிற பொறுப்பு எப்படி என்ன பண்ணும்? ஆண்டவுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறவனா இருக்கணும். அவன்தான் கடவுளுடைய பிள்ளை, உண்மையான பிள்ளை, கடவுளுடைய வாரிசு. ஏசப்பா இல்லையா? ஏசப்பா இல்லையா? தன் உயிரையும் சிலுவை மரத்தில் அவர் கையளிக்கலையா? கடவுளுடைய திருவுளம் என்னவோ அதையே தான் ஏசப்பன் சிரசின் மேலே கொண்டு வாழ்ந்தார். வந்தாரா இல்லையா? என்னை தந்தையை கண்டார். ஏன்னா தந்தையும் நானும் ஒன்று. கடவுள் என்னை விரும்புகிறாதான் நான் செய்கிறேன். இதோ வருகின்றேன் ஆண்டவரே, உன் திருவுளத்தை நிறைவேற்ற. பெரும்பாலும் இந்த குருக்களுடைய இந்த அபிஷேக நிகழ்வில், அருட்சகோதரிகளுக்கான அபிஷேக அந்த விழாவில், எங்களுக்கு வேதியர்களுக்கான அந்த பட்டமளிப்போட இந்த பல்லவி அதிகமாக பயன்படுத்தப்படும். இதோ வருகின்றேன் ஆண்டவரே, உம் திருவுளத்தை நிறைவேற்ற. எவன் கடவுள் சார்பாக மக்களை ஆளுகிறானோ, மக்களுக்கு தலைமை பொறுப்பிலிருந்து மக்களை வழிநடத்த தேர்ந்தெடுக்கப்படுகிறானோ, அவன் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றணும். மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். மற்றவங்களுக்கு இந்த மாசம் இல்லையா, மற்றவங்களுக்கு கசைக்கு புளி ரத்தத்தை குடிக்கின்ற ரத்த வெறியர்களாக வாழக்கூடாது. கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உதவி செஞ்சு அவங்களெல்லாம் தாங்குகின்ற குணமாக இருக்கணும். அன்னை இன்னைக்கு நற்செய்தி அன்னை மரியாதை பாருங்க பார்ப்போம். மங்கள வார்த்தை நிகழ்வு முடிந்த உடனே தூதர் சொல்றாரு இல்லையா, உம்முடைய உறவினரான எலிசபெத்து முதிர்ந்த வயதில் அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க, கருத்தாங்க சொன்ன உடனே அம்மா ஓடுறாங்க பாருங்க. கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னை மரியாள், கடவுளுடைய பிள்ளையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை பெற்றவங்க அன்னை மரியாள். இந்த உலகத்தையே ரட்சிக்க போகிற மீட்பரை பிறக்க செய்ய தன் வயிற்றில் தாங்கிக்கிறவங்க அன்னை மரியாள். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அடுத்தவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்ய தயமாகுதான் அவங்களுடைய வேலை. அம்மா ஓடுறாங்க பாருங்க. நாசரேத்தூர் மரியாளுடைய ஊர். அன்னை அவங்க யாரு, எலிசபெத்தம்மா இருக்கிற ஊர் யூதா மலைநாடு. யூதா அந்த மலைநாட்டில் இருக்கின்ற அயன் கரீம்ங்கிற ஊர் எலிசபெத்தம்மாவுடைய ஊர். இப்போ சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு 100 மைல் தொலைவு. அது நம்ம பார்த்து கிடையாது, கேள்வி தான் பண்ணுறோம். 144 கிலோமீட்டரா, ஏதோ 100 மைல் தொலைவுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ தொலைவும். அன்னை மரியாள் இப்போ ரோடு வசதி இருக்குது, அழகாக ஈஸியாக போயிடுவோம். அப்போ அந்த காலத்தில் அம்மா எப்படி பயணம் பண்ணி போயிருப்பாங்க? கழுது மேலே தான் அப்படி தான் இருக்கும், இந்த காடு மலைகளில். ஏன் ஒரு நான் கர்ப்பமாக இருக்க மாதிரி இன்னொரு சகோதரி கர்ப்பமாக இருக்கிறாங்க என்னுடைய உறவினர். நம்ம உதவி முதிர்ந்த வயது, கூட மாட யார் இருப்பா? இல்லையா? சக்கரையாஸ் கோயிலில் வேலை செய்யணும் குரு, அவர் கோயிலுக்கு அழைச்சி அந்த அழைச்சல் இருப்பார், போர் வருவார். அந்த பெத்த தாய்க்கு யார் உதவி செய்வா? அம்மா கிளம்பி ஓடுறாங்க. ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மற்றவங்க நலனை நாடுகிறவர்களாக இருப்பாங்க. நாம் சிந்திச்சு பார்க்கணும் சகோதரர்களே. நாம்
நாமும் கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரால் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் அபிஷேகம் செய்யப்பட்டவங்க நாமலாம். நாம எப்படி வாழ சிந்திச்சு பாருங்க. மீக்கால வாசிச்ச மாதிரி மற்றவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கின்ற ரத்த வெறி பிடித்த பேய்களா வாழணுமா? ஏசப்பா வாசிச்சோம் இல்லையா? ஏசப்பா ஆணுடைய திருமணத்தை நிறைவேற்றுவதே தன்னுடைய வாழ்க்கையா சென்று கடவுளுக்காகவே நமக்காகவே இறந்தார் அவர். நாங்கள் கிளாஸ் குழந்தைகளுக்கு மறைக்கல் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவோம், ஏசப்பெருமாள் எவ்வளோ அன்பு செஞ்சது தெரியுமா? அவ்வளோ அன்பு செஞ்சு அப்படி கையை பிரித்து காட்டுவோம் நாங்கள். ஏனென்றால் கடவுள் இறைமகன் மெசியா தன்னுடைய அன்பை நிறைவேற்ற கை விரித்து நமக்காக செத்தே போனார். அந்த அளவுக்கு அவர் இந்த நம்முடைய தன்னுடைய பிள்ளைகள் நேசித்தார். அன்னை மரியாள் தன் வயிற்றுல பிள்ளை இருந்தாலும் கூட அந்த சுமையோடு, அந்த சுகமான சுமையோடு ஏசப்பா கருவில தாங்கி கொண்டு அயன்கரிங்கிற ஊர் வரைக்கும் அந்த அம்மா தூரம் போயிட்டு எலிசபெத்தம்மாவுக்கு உதவி செய்கிறாங்க பாருங்க. எலிசபெத்தம்மாவுடைய வார்த்தையை கவனிங்க. அப்படி பிறர் நலனை மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கின்ற அந்த மனசை தூய ஆவியால் எலிசபெத்தம்மா பேரோகை கொண்டு சொல்ற வார்த்தை பாருங்க பார்ப்போம். சரியா? பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். பெண் இனத்திலேயே, பெண் குலத்திலேயே இனி எத்தனை கோடி ஆண்டுகள் வந்தாலும் பிறக்க போகும் பெண் இனத்திலேயே, பெண் குலத்திலேயே நீ ஆசிர்வதிக்கப்பட்ட பெண்ணம்மா. பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர். வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதை நல்லா கவனிக்கணும். அன்னை மரியாள் வயிற்றுல ஏசப்பா இருக்கிறது எலிசபெத்தம்மாவுக்கு தெரியாது. ஆனால் திருமுழுக்கையும் எலிசபெத்தம்மா கர்ப்பமா இருக்கிறது தூதர் மூலயமா அம்மாவுக்கு தெரியும் சொல்லியிருப்பாரு. ஆனால் எலிசபெத்தம்மா எப்படி இந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க? ஆண்டவருடைய ஆசையில் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு உன் வயிற்றுல இருக்கிற குழந்தையும் ஆசைப்பட்டது அம்மா எப்படி தெரியாதான்? ஆண்டவருடைய கிருபை, தூய ஆவியுடைய வல்லமை உள்ள தூய ஆவி எலிசபெத்தம்மாவுக்கு உள்ளே இருந்து அதை சொல்ல வைக்கிறார். உன் வயிற்றிலே இருக்கும் குழந்தையும் என்னது ஆசி பெற்றதே. இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க பாருங்க. 3 வருத்தமான வார்த்தைகள். என் ஆண்டவரின் தாய் என்னிடத்திலே வர நான் யார்? நான் இந்த உலகத்தையே படைத்து பராமரிக்கின்ற மீட்பருடைய அம்மா இவ்வளோ தூரம் ஆசிரியத்தூர்ல இருந்து ஐன்கரீம்ங்கிற இந்த ஊருக்கு வந்து என்னை பார்த்து எனக்கு உதவி செய்ய வந்திருக்காங்களே, என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும் சொல்ற வார்த்தைக்காரங்க. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் நான் யார்? வந்த உடனே என்ன பண்றாங்க? அம்மா மரியாள் என்ன பண்றாங்க? எலிசபெத்தம்மா வாழ்த்துறாங்க. அம்மா நல்லா இருக்கேம்மா, மகிழ்ச்சியாரு. அந்த வாழ்த்தை கேட்ட உடனே திருமொழிக்கு உள்ள குதிக்கிறாராம் அவரு. அது பாருங்க பார்ப்போம். வாழ்த்துறையை கேட்டவுடன் என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேருவகையால் சொல்லிட்டு. நல்ல செய்தியை கேட்ட உடனே துடிக்கிறார் உள்ளே. அப்படி ஒரு குதி குதிக்கிறாராம் திருமுழுக்கியோவா. எப்பேற்பட்ட அம்மாவுடைய வார்த்தை ஆசீர்வாதம் பாருங்க பார்ப்போம். இன்னும் கீழே பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். எலிசபெத்தம்மாவுடைய ஒரு வார்த்தையும் மணியானது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்றால் கடவுளுடைய ஆசிரியரை பெற்றவர்கள் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒருத்தவங்க அழிஞ்சு போனா சொல்ல மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். மீகா காலத்தில் இருந்த தலைவர்கள் வாசிச்சு காட்டினாங்க. மக்களுடைய தோலை உரிச்சு சதையை பிச்சு தின்றீங்களடா நீங்க, நேரிய வழியை கோணலாக்குங்களடா நீங்க, எருசலேமை தீமை நடமா மாத்துறீங்களடா நீங்க. இப்படி இருக்குதுல்ல, நீங்களை கூக்குரல் விடுவீங்க, கடவுள் குரல் கொடுக்க மாட்டார். உனக்கு மாற்றாக ஒரு பிறப்பார். பெத்லகேம் சின்ன ஊரு நினைச்சிட்டே இல்லையா? பெரிய ஒரு எருசலேம்ல தோன்றுவான். எங்கிருந்து நான் கொண்டு வரேன் பாரு மீட்பரை. மரியாள் எங்கேயோ ஒரு கண்ணிகை எடுத்து ஆண்டவருடைய திட்டம் தான். கடவுளுடைய திட்டம் வேறு, நம்முடைய திட்டம் வேறு. எலிசபெத்தம்மா ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்த திருமுழுக்கியோவானை முதிர்ந்த எலிசபெத்தம்மாவுக்கு அந்த சாதாரண ஒரு குரு, வேறு கோயில் வேலை செய்கிறவர்கள் தான். அந்த குடும்பத்திலிருந்து திருமுழுக்கியோவானை கொண்டு வருகிறார்.
ஆண்டவருக்கு தெரியும். சகோதரர்களே, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய பிள்ளைகள் பிறர் அழிஞ்சு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. நம் திருவருகை காலத்தில் இருக்கிறோம். நாம கிறிஸ்து பிறப்பு விழா மிக அண்மையில் இருக்கிறது. சகோதரர்களே, நாம எப்படி இருக்கிறோம்? மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமா? மற்றவங்க அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறோமா? மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் வாழணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்க எப்படி நமக்கு என்ன? சில செய்வாங்கள்ல, நம்ம வீட்டு குப்பையெல்லாம் அப்படியே பெருக்கினே போய் அடுத்த வீட்டில் போய் தள்ளி விட்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? என் வீடு சுத்தமாக இருக்கணும், அடுத்த வீடு குப்பையாக இருக்கணும், எந்த வகையில் நியாயம் இது? நான் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க நாசமாக போகணும், எந்த வகையில் நியாயம் இது? சொன்னது புரியுதுங்களா? நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லாரும் என்னை அன்பு செய்யணும், எல்லாரும் என்னை நேசிக்கணும், எல்லாரும் என்கிட்ட பிரியமாக இருக்கணும் இல்லையா? நான் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆனால் நான் யாரையும் மகிழ்ச்சியாக வச்சிருக்க மாட்டேன். நீ நல்லா இருக்கக்கூடாது, அது எப்படி? பொன் விதின்னு சொல்லுவார்கள். மத்தேயு 7:12 வாசிச்சு பாருங்க, விவிலியத்தை வாசிச்சு பாருங்க. பொன் விதி, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மற்றவங்கெல்லாம் அன்பு செய்யணும், மற்றவங்கெல்லாம் என் மேலே பிரியமா இருக்கணும், மற்றவங்க என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, உண்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், மற்றவங்கெல்லாம் என்னை கேர் பண்ணணும், மற்றவங்களாம் என் மேலே பாசத்தில் அன்பெல்லாம் புழியணும், நான் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கணும், நான் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன். அவங்க கடவுளுடைய பிள்ளைகளா சிந்திச்சு பார்க்கணும். நம்ம நீங்களே யோசிச்சு பாருங்க. கடவுளுடைய பிள்ளைகள் பிறர் நலனை நாடுவார்கள், அன்பின் பிள்ளைகளா இருப்பாங்க. நாம் எப்படி இருக்கிறோம் சிந்திச்சு பார்ப்போம், ஆண்டவர்கிட்ட வேண்டுவோம் இல்லையா? ஆண்டவரே, இன்னைக்கு திருப்பாடல ஒரு ஜபம் தான். திருப்பாடல் இன்னைக்கு திருப்பாடல் 80 ஒரு ஜபம் இது. கடவுளே, எம்மை மீட்குமாறு முக ஒளியை என் மீது காட்டியறணும். நாங்கெல்லாம் பிறர் நலம் இல்லாம சுயநலமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆண்டவரே, நாங்கள் மீட்கப்படணும். இந்த திருவருகை காலத்தில் இருக்கிறோம். நாங்கள் ஏசப்பாவுடைய வருகை அண்மையில் இருக்குது. 2 நாள் ஆண்டோடைய ஏசப்பா எங்களுக்காக கொடியில் பிறக்கவிருக்கிறார். அவர் திருமுகத்தை நாங்கள் பார்க்கணும், தகுதி உள்ள பிள்ளைகளை நாம் பார்க்கணும். இந்த திருவருகை காலம் நம்மை தகுதி ஆக்கி கொண்டுகின்ற காலம் இது. நம்மளை தயார்படுத்துகின்ற காலம் இது. குடிலில் போயிட்டு ஏசப்பா எந்த மதத்தை வச்சு பார்ப்போம்? சொல்லுங்க பார்ப்போம். நம்ம உள்ளையெல்லாம் அழுக்க வச்சுக்கிட்டு இல்லையா? உள்ளையெல்லாம் எவன் எப்போ அழிவான், எவன் எப்போ ஒழிவான், ஐயோ அவன் மட்டும் வாழறானே, ஐயோ அவன் மட்டும் இப்படி இருக்கிறானே என்ற வயிற்றுல உள்ள வச்சுக்கிட்டு நீ எப்படியா போயிட்டு கடவுளுடைய ஏசப்பாவை போய் அந்த குடியில் போய் தொட்டு வணங்க சொல்லுங்க பாப்பா. சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சிந்திச்சு பார்க்கணும். உள்ள அப்படி வச்சுக்கிட்டு ஆண்ட முடியாது. எப்படி ஆண்டவர்கிட்ட போவோம்? நீ எப்படி நம்ம போவோம்? நம்ம ஏசப்பாடைய வார்த்தை, கடவுளுக்கு காணிக்கை செலுத்தி வரேன்னா உன் சகோதரனோட மனத்தாங்கல் இருந்தா உன் காணிக்கை அப்படியே வையங்க போயிட்டு ஒரு சகோதரோட சமாதானம் பண்ணிட்டு என்கிட்ட வா. உள்ள வெறுப்பு வச்சுக்கிட்டு என் சாமி கிட்ட வச்சுன்னா எப்படி? நீ நட்டக்கல்ல தெய்வம் என்று நாங்க புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்த மொனமொன் என்று சொல்லு மந்திரம் ஏனடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன உள்ளிருக்கையில் சித்திரப்பாடு. கடவுள் உள்ளத்துல கடவுளை வச்சு வழிபாடு. அதை சொல்றத கேளு. அதை விட்டுட்டு உள்ளத்துல சாக்கடையா வச்சுக்கிட்டு வெளியே மட்டும் வெள்ளை அடிக்கப்பட்ட கலரைகளா வாழ்ந்து என்ன புண்ணியம்? என்ன புண்ணியம்? அந்த காலத்துல இஸ்ரேல் மக்கள் பண்ணுவாங்க, புதுசா பணத்தை கலரையில பறிச்சு வைப்பாங்க, கலரையில அடக்கம் பண்ணி வைப்பாங்க. புது பணம் இருக்கும்போது அழுக ஆரம்பிக்கும் போது நாற்று அடிக்கும். அப்போ கிட்ட யாரும் என்னன்னா அழுகி எப்போ உள்ள புழு பூத்து போயிட்டு அது அழுகி போய் போனோம். அப்போ எப்படி ஸ்மெல் இருக்காங்க. அதெல்லாம் பண்ணுவாங்களாம், மக்கள் அங்கே போகக்கூடாதுங்க தான் என்ன பண்ணுவாங்க, வெள்ளை வண்ணத்து அந்த கலரையில் பூசிட்டு போயிடுவாங்க. அந்த கல் கொகையில் பூசிடுவாங்க. தூரம் பார்க்கும்போது வெள்ளையாக தெரியும். ஆஹா, வெளியே வெள்ளையாகுது, உள்ள அழுகி பணம் கிடக்குது. அப்போ அங்கே யாருக்கும் போகக்கூடாது, ஒதுங்கி போவாங்க மக்கள். இதைத்தான் ஏசப்பா என்ன பண்ணுவார்,
மருத்துவர்களுக்கும் பரிசர்களுக்கும் இதுதான் உதாரணம் சொல்லுவார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உள்ள சாக்கடையும் அழிவு போன நாத்தையும் உள்ளே வச்சிருக்கிறீங்க நீங்கள். ஆனால் வெளியே அப்படியே வெள்ளை வெளியேன்னு இருக்கிறீங்க. வார்த்தை நாம் எப்படி இருக்கோம் சிந்திச்சு பார்ப்போம். நீங்கள் கை கழுவுறீங்க, உங்கள் தட்டை வெளியே சுத்தம் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது அழுக்கு சாக்கடையும் வச்சுக்கிறீங்க. வெளிப்புறத்தை உண்டாக்கியவரை உட்புறத்தையும் உண்டாக்கினார். சகோதரி ஏசப்பா சொல்ற வார்த்தை எல்லாம் பாடம். இது நமக்கு வெளிப்புறத்தை உண்டாக்கியவர் தான் உட்புறத்தையும் உண்டாக்கினார். உள்ள சுத்தமாக வச்சுக்கோங்க. வெளியே இருந்து உள்ளே செல்வது மனுஷனை ஒருபோதும் தீட்டுப்படுத்தாது. வெளியே இருந்து உள்ள போறது மனுஷனை ஒருபோதும் தீட்டுப்படுத்தாது. உள்ள இருந்து வருது பாரு கெட்ட எண்ணம், தீமை, உள்ள வஞ்சகம், அடுத்தவனை அழிக்கிறது, இல்லை போட்டி, புறம், உள்ளந்து நீ கக்கிற பாரு அந்த நெருப்புகளை, அதான் உன்னை திட்டுப்படுத்தும். அதனால உள்ள உன்னை ஆன்மாவை சுத்தமாக வச்சுக்கும். அந்த ஆன்ம சுத்தத்தோடு போய் ஏசப்பா குடியில் போய் ஆண்டவர் தரிசனம் பண்ணு. இன்னொன்று சொல்லுவார் இல்லையா, சவரியாரை மனமாற்றிய வார்த்தை, ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பான் என்று அவனுடைய என்னையா பயன்? ஒருத்தன் இந்த உலகத்தையே அடிச்சு சூட்டியும் பாயிண்ட்ல வச்சுக்கோ, உனக்கு மனசாட்சி கடவுளுடைய வாழ்க்கைன்னு அந்த ஆத்மத்தை சுத்தமாக வச்சுக்கலன்னா என்னைய? இன்றைய வாசமது வழிவகுக்கிற சகோதரர்களே, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், பிறரை நேசிக்கும் பிள்ளைகளாக இருக்கணும், பிறரை அழிக்கும் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. எனவே நாம் அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை கடவுள் நமக்கு தர அவற்றை வேண்டுவோம். திருப்பாடல வாசனை நிறைவு செய்கிறேன் நான், கடவுளே எம்மை மீட்குமாறு உமது திருமுக ஒளியை காட்டுகிறேன், எங்களை மீட்டுக்குங்க. நாங்கள் தகுதியோடு ஏசப்பா தரிசனம் செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்கன்னு அவற்றை வேண்டுவோம். கடவுள் நம்மை நிச்சயம் மாற்றுவார். நான் சந்திப்போம்.